சரியான ஒரு அழகான திருப்பங்கள் உங்க காதல் வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது உங்களது மனக்குறந்த காதலரை உங்க வாழ்க்கை மாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால, உங்க ஆஃபீஸ் அட்மாஸ்பியரே இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமையக்கூடிய ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், கடகராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரையிலான தமிழ் மாதத்துல மாசி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து மாசி 10 வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி வாரப்பலன்களை இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு, நீங்களும் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் மூலமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இந்த வாரம் கிரக நிலைகள்ல எத்தனை விதமான மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. 3மே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு மாசி மாதம் 5ஆம் தேதி சந்திர பகவான் மேசத்திலிருந்து ரிஷபத்திற்கு நகர்கிறாருங்க. அதுக்கு அடுத்து இரண்டாவது மாற்றமாக பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 2024ஆம் வருடங்க திங்கட்கிழமை அன்னைக்கு மாசி மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்கிறார். மூன்றாவது மற்றும் கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு, அதாவது மாசி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க. இந்த மாதிரியான 3 விதமான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நமது கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல சுமூகமான நல்ல ஒரு முன்னேற்றகரமான போக்கு ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. இருந்தாலும் நீங்க சாப்பாடு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து உடலுக்கு தேவையில்லாத உபாதைகளை ஏற்படுத்திக் கொள்வதில் நீங்க கண்டிப்பாக கொஞ்சம் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. உடல்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள் பெரும்பாலும் ஓரளவு குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேற்றம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆரோக்கியத்தை நீங்க பெறுவதன் மூலமாக பெரிய பெரிய நோய்களாக இருந்தாலும் அதெல்லாம் குணமாகி உங்களுக்கு சில நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையும் உடல் ரீதியான நல்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கணிசமாக உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க. எனவே அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை கொண்டு வந்து தரும். சின்ன சின்ன நெருக்கடியான சூழல் உங்களுக்கு சேர்ந்தாலும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுக்கு மனசார சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம் இந்த வாரம். ஆனாலும் உங்களுக்கு அது நீங்கிவிடுங்கிறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான டிரான்சாக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த வாரம் நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுங்க. ஆனா உங்களுடைய நீண்ட நாள் இருக்கக்கூடிய சில ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகம் இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அதிர்ஷ்டகரமாக அமைந்துள்ளது. உங்களுக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள்ல இப்போது சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள்ல இதுவரைக்கும் ஏதாவது தடைகள் இருந்தது அப்படின்னா அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. ஸோ உங்க முயற்சிகள் சிறப்பாக மேம்பட்டு சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது. பொருளாதார நிலை சிறப்பாக மேம்படுங்க. நீங்க வச்சிருக்கக்கூடிய சில எலக்ட்ரானிக் பொருட்கள் கெட்ஜெட்ஸ் போன்ற எலக்ட்ரானிக் பொருட்கள் டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குங்க. அதனால நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக அந்த மாதிரி பொருட்களை நீங்க வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க எந்த விதமான ஃபினான்ஷியல் பிளான் பண்ணாலும் சரி, நிதி திட்டமிடல் மேற்கொண்டாலும் சரி, இப்பொழுது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க கொஞ்சம் பணத்தை கூடுதலாக உங்க பட்ஜெட்டை மீறி செலவழிக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க. அதனால என்ன ஆகும்னா அப்படின்னா உங்களுடைய எலக்ட்ரானிக் பொருட்களை நீங்க ரொம்ப கவனமா வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால அந்த தேவையில்லாத பணத்தை செலவிடக்கூடிய சூழ்நிலை நீங்க தவிர்க்க முடியுங்க. ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபார வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா தினசரி மற்றும் வார ராசி பலன்கள் உங்க மொபைல் தேடி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதோட செக் பண்ணிக்கோங்க. பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே. சுயதொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இப்பொழுது வெற்றி படிக்கட்டில் ஏறக்கூடிய நல்ல முன்னேற்றகரமான சூழலை நீங்க இப்போது அமைய பெறுவீங்க. இப்பொழுது புதிய புதிய முயற்சிகள் நீங்க தாராளமாக தொழில் ரீதியாக நீங்க தொடங்கலாங்க. நீங்க அதிகமான தன்னம்பிக்கை கொண்டு உங்க புதிய முயற்சிகள் நீங்க மேற்கொள்வீங்க. அதனால உங்களுக்கு சந்தோஷமான வெற்றிகரமான சூழல் உங்களுக்கு அமையுங்க. கலைஞர்களாக இருக்கக்கூடிய அன்பர்கள் இயல் இசை நாடகம் போன்ற கலைஞர்துறை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் நல்ல புதிய சான்ஸ் உருவாங்க. புதிய வாய்ப்புகள் நீங்க கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு பயணம் தொழில் ரீதியாக நீங்க மேற்கொள்ளலாங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலை அமையுங்க. மேலும் பயணங்களுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்போது சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க. ஷேர் மார்க்கெட் நல்ல லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தகுந்த ஆலோசனை பெற்று அல்லது உங்க அனுபவ அறிவை சிறப்பாக பயன்படுத்தி நீங்க ஷேர் மார்க்கெட்ல இந்த வாரத்துல நிறைய பணம் சம்பாதிக்க முடியுங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு
உத்தியோகத்துல உங்க சக ஊழியர்களுடைய விஷயங்கள நீங்க கொஞ்சம் தனிப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் தலையிடாம இருக்கிறது நல்லதுங்க. யார் கூடயும் கூட வேலை செய்யக்கூடிய யார் கூடயும் இன்னைக்கு இந்த வாரத்துல நீங்க வாக்குவாதங்கள் செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வந்து உங்களுக்கு ஆசைப்பட்டபடி சில ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம். சில ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான சூழ்நிலை தான் இருக்குதுங்க. அதனால உங்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்துல நல்ல மதிப்பு, மரியாதை எல்லாமே கூடும். சில பேருக்கு வெளிநாடு தொடர்பான வேலை வாய்ப்புகள்லாம் சாதகமா அமையக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அது குறித்த முயற்சிகளும் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. உங்க உத்தியோகத்துல புதிய முயற்சிகள் நிறைய நீங்க செய்யலாங்க. அதனால உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். உங்க முதலாளி வந்து கொஞ்ச காலமாக உங்க கூட வந்து சங்கடமா சில விஷயங்கள வந்து உங்ககிட்ட மோசமா திட்டிட்டதுனால சங்கடமாக உங்ககிட்ட பேசுறதுக்கே வெட்கப்படக்கூடிய சூழல்லாம் இருந்தது அப்படின்னா, அந்த மாரி சூழல்லாம் இப்பொழுது மாறுங்க. நல்லா சகஜமா உங்க முதலாளி உங்க கூட பேசக்கூடிய நல்ல சூழல் உங்களுக்கு உருவாகும். அதனால ஆஃபீஸ் அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குங்க. இந்த வாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கிறத நீங்க வெளிப்படையாகவே நீங்க வந்து இப்போது கேட்க முடியுங்க. அந்த மாரி வெளிப்படையா நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பாராட்டுதல் தெரிவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால அலுவலக பணிகள் சூப்பராக இருக்கும். காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் இந்த வாரத்துல காதல் வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல ஒரு அழகான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க மனக்குறந்த காதலர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத உணரக்கூடிய வகையில் அந்த திருப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எனவே அற்புதமான ஒரு காதல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் வந்து உங்க காதலரை வந்து வாழ்க்கை துணையாக மாற்றுவதற்கான முழுமையான பிளானை நீங்க வந்து உருவாக்கி அதில் வெற்றியும் பெற முடியுங்க. உங்க காதலரோட ஏதாவது ஃபங்க்ஷன்ல போய் நீ அட்டன் பண்ணக்கூடிய ஏதாவது விருந்தில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். நல்ல ரொமான்டிக்கான ஒரு வாரமாக அமைதுங்க. ஒருவேளை திருமணமானவர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா இப்பொழுது உங்க வாழ்க்கை துணையின் மூலமாக பல பரிசுகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகள் தீர்க்கறதுக்காக நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால இல்லற வாழ்க்கை நல்ல ஒற்றுமையாக மாறும். நீங்க அதுக்காக பிளான் பண்ணலாம். குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் பார்க்கும்போது, குடும்பத்துல உங்களுக்கு நல்ல கெத்தான சூழல் இருக்குங்க. குடும்பத்துல மதிப்பு மேம்படக்கூடிய யோகம் இருக்கு. குடும்ப பெண்களுக்கு தொழில் ரீதியாகவோ, குடும்ப ரீதியாகவோ இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மன வருத்தங்கள் எல்லாமே குறையக்கூடிய அல்லது மறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க திட்டமிட்டு செயல்படுத்துங்க. உங்க காரியங்கள் எல்லாத்தையுமே குடும்பத்துக்காக நீங்க வந்து பிளான் பண்ணி ஒர்க் பண்ணது மூலமாக நல்ல பாராட்டுகள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய அந்த தம்பதியிடையே இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்க மருமகன் வழியில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்பொழுது குடும்ப உறுப்பினர்களுடைய சின்ன சின்ன மோசமான உடல் ஆரோக்கியம் காரணமாக உங்களுக்கு கொஞ்சம் பிரஷர் ஏற்பட்டாலும், பதட்டம் ஏற்பட்டாலும், நீங்க ஆரம்பத்திலிருந்தேயே குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி, நீங்க வந்து வீட்ல வந்து தூய்மையான காரமான உணவுகளை தவிர்த்துவிட்டு தூய்மையாக உணவு செய்யறது போன்ற விஷயங்களை நீங்க வந்து சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டால், குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பாக பராமரிக்க முடியுங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதனால சாப்பாடு விஷயம், சமையல் விஷயத்துல கொஞ்சம் நீங்க நீட்னஸ் வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க. அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க பாதுகாக்க முடியும். கல்வியில மாணவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாணவர்கள் எல்லாருமே நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க. பல மாணவர்களுக்கு அவருடைய கடினமான உழைப்பின் பலனை வந்து இப்பொழுது ஞானதேவன் கொடுக்குறாருங்க. அதனால மாணவர்களுக்கு அந்த கஷ்டப்பட்ட அந்த அந்த பெனிஃபிட் உண்டு இப்போ கண்டிப்பாக கிடைக்குங்க. போட்டித் தேர்வுகளுக்காக நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நல்ல சூழ்நிலை இருக்குங்க. ஸோ தாராளமாக நீங்க போட்டித் தேர்வுகள் எழுதுறதுல நீங்க மிஸ் பண்ணாம உங்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க திங்கட்கிழமை அன்னைக்கு விநாயகருக்கு வந்து நீங்க அருகம்புல் மாலை சூட்டி வழிபட்டு வருவது நல்லதுங்க. மேலும் லட்சுமி ஹயக்ரீவரை வந்து வழிபட்டு வருவதன் மூலமாக உங்க வாழ்க்கை நல்ல வளம் பெறுங்க. நன்றி நண்பர்களே. உங்க அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பிடிக்கலைனாலும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. மறக்காம நமது கடகம் டுடே ஹஸ்பண்ட் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி டான்னு தினசரி மற்றும் வார ராசி பலன்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டடாக கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நம்ம இந்த ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும். உங்களது கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அனைத்து விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறதுங்க. உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி பலன்கள் மற்றும் நாளை ராசி பலன்கள் தினசரி ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.